நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தான் உன்னை பார்த்து கண்ணடிச்சேன். அப்புறம் கையை கூட போட்டல. நீங்க என் மேல கையை போடல. வெக்கமா இருந்துச்சா உனக்கு? சொல்லு, வெக்கமா இருந்துச்சா? ஆனா நான் ரொம்ப கீழ்த்தனமான பொண்ணு. நீ பெரிய ராஜகுமாரன்ல. சொல்லு, சொல்லுடா. இந்த அப்பாவும் பொண்ணும் ரொம்ப புத்திசாலிங்க. எதுவும் வேலைக்கு ஆகலன்னா இந்த மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அட, இவங்க தொழில இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். இவன் இதை வேற சொன்னா, உனக்கு வர சவாரி எல்லாம் கூட்டிட்டு வான்னு. போலீஸ்காரங்க எல்லாம் என் பாக்கெட்ல தான் இருக்காங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதும் இவ கீழே இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணுக்கு தைரியமே இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்புறம் அவளால இங்க மட்டும் எப்படி வாழ முடியும்? அப்படி நினைக்காதீங்க. அவ தைரியமான பொண்ணு. என்ன அப்பப்ப தைரியத்தை விட்டுருவா. அவ பெரிய தைரியசாலி தாத்தா. பிரியா, வாமா போயிடலாம். இல்லப்பா, நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம இங்க இருந்து வர மாட்டேன். சொல்லு, உண்மையை சொல்லு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லு. எவ்வளவு காசு வேணும்னு கேட்டேன். கஸ்டமரை கூட்டிட்டு வந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் தரேன்னு சொன்னேன். சொல்லு. என்னாச்சு? மறுபடியும் வெக்கமா? சரி விடு. உன்னால முடியலன்னா அதை நான் சொல்றேன். நான் இவன் கிட்ட சொன்னேனா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு. என்ன மாதிரி ஒரு நல்ல வீட்டு பொண்ணு இந்த வேலையை பகிரங்கமா செய்ய முடியும்னா அப்புறம் எல்லா பொண்ணாலையும் இந்த தொழில் செய்ய முடியும். உங்க வீட்டுல நல்ல பொண்ணுங்க இருக்காங்கல்ல. இப்ப இந்த காலனில இருக்கிற பொண்ணுங்க எந்த வேலை செய்யறாங்கன்னு யாருக்கு தெரியும்? யார் முகத்தையாவது எழுதிய வச்சிருக்க? இன்னைக்கு நான் இருக்கேன், நாளைக்கு உங்க பக்கத்து வீட்டு பொண்ணா இருக்கலாம்ல. நாளைக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க பொண்ணு பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. யாரு என்ன சொன்னா என்ன? எது பத்தி கவலை இல்ல, அப்படிதானே? உங்க எல்லாருக்கும் இதை விட்ட வேற என்ன தெரியும்? எல்லா இடத்துலயும் கூட்டம் கூடி நிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் எல்லா நல்ல பொண்ணுங்களும் தப்பான தொழில் செய்யறான்னு பழி சுமத்தி தண்டோர அடிப்பீங்கல்ல. அந்த இடத்துல நீங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க. அவ உங்க பக்கத்து வீட்டு பொண்ணா இல்ல உங்க சொந்த பொண்ணான்னு. என்ன என்ன சொல்லுங்க, நான் சொல்றது சரிதானே? இப்ப சொல்லு, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அட, ஏன் தொழில விட உன் தொழில பத்தி பேசிப்போ. நீ கேக்குற காசை நான் தரேன். வீட்டுல கொண்டு போய் விடுறியா? சொல்லு. அக்கா, வாங்க சார், நான் கொண்டு போய் உங்களை வீட்டில் விடுறேன். எனக்கு உங்களை தெரியும். ஆனால் ஒன்று சார், என்னால் மிருகமாக மாற முடியாது. நான் எனக்குள்ள உள்ள மனிதாபிமானத்துக்காக தினமும் போராடுவேன். அதனால தான் உன்னால நல்லவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி. நீ செய்யற உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். வாங்க சார். வாமா. அம்மா தரிசன வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுக்கா. நீதான் அவங்களுடைய பலமே. அந்த பலத்தை அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடாத ப்ளீஸ். பகலிரவாய் நீ படுத்திரியே நதியே என் இளமதியே
இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான நாள். புது மருமக நம்ம வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல. வணக்கம். வணக்கம். உள்ள போங்க, உள்ள வணக்கம் போங்க. சர்மா வாங்க. வணக்கம்மா. வணக்கம். உள்ள போங்க. ஆதித்யா சர்மா வந்திருக்காரு பாரு. அங்கிள் வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கு ஆதித்யா? நல்லா இருக்கு மாமா. படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. சிட்டு அம்மா மேல தான் இருக்காங்க. நீங்க போங்க. வாங்க வாங்க ஆண்டி வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வந்தீங்க? பொம்பளைங்களுக்கு தனி சீக்கிரம் வர ரூம் வேண்டாமா? கொடுத்திருக்காங்க. வாங்க வாங்க. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. அட என்ன வாங்க நம்ம மேல நீங்க போலாம். வாங்க. இந்த பக்கம் வாங்க. ஆமா ஆமா. அப்புறம் சர்மா சார் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். என்ன எஸ்எஸ்பி சார், உங்க மருமகள் எங்க ஆளைய காணா? எங்க போயிட்டாங்க? அவ இங்க இருங்க டாடி எங்கப்பா இருங்க. அவ? இருங்க. ரெடி ஆயிட்டே இருக்காங்க, வருவாங்க. ரெடியா வரலாம். ம். கௌதம், நீ இன்னும் தயாராகலையா? விருந்தாளிங்கெல்லாம் வந்துட்டாங்கப்பா, போய் தயாராக போ. ஒருவேளை நான் தயாராகலனா? ஏமா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம், நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் எத்தனை நாள் உங்க பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணும்? கௌதம், இதெல்லாம் எதுக்குன்னு உனக்கு என்னாச்சு? ரொம்ப அடம் பிடிக்கிறியா? முதல்ல உங்க அம்மாவுக்கும் எனக்கும் மரியாதையை கொடு. அப்பப்ப எங்களை பத்தி யோசிச்சு பாரு. மத்தவங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன், ஆனா உங்களுக்காக பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மத்தவங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன், ஆனா உங்களுக்காக பண்ண முடியாது. அது நடக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுத்தாதான் நடக்கும். என்ன? நீங்க போங்க, நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன். நான் இவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறதுன்னு இன்னும் முடிவு பண்ணாம வச்சிருக்கான். இவங்கிட்ட சொல்லு, எந்த ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறானா போட்டுக்கிட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம், இவனோட இனிஷியல் என்னோடது. இவனை எல்லாருக்கும் என்ன வச்சுதான் தெரியும். இவனு இததாங்க சொல்லிட்டு இருந்தா. அப்பா இன்னைக்கு இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்காரு, நானும் அப்படி. உங்க அப்பா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏன் கௌதம் அவரை எதிர்த்து பேசுற? அம்மா, அவரோட பையனா என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாரு? நானும் அவர் மாதிரி ஆகணுமா? நான் மட்டும் அவரோட பேரை காப்பாத்தணும், ஆனா அவர் இஷ்டப்படிதான் நடந்துப்பார்ல, அப்படிதானே? நான் அவரை பத்தி பேசல, உன்னை பத்தி பேசுறேன் கௌதம். நீ என் சந்தோஷத்துக்காக நிறைய பண்ணிருக்க. ஆனா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை நடக்க விட மாட்டியா? இந்த வீடு என்னோடது. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு என்னோட வீட்ல நடக்குது. என் கௌரவத்தை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? இங்க பாரு கௌதம், நான் எல்லாரும் முன்னாடியும் வித்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். கல்யாணமான எல்லா பெண்களுக்கும் ஆசைகள் இருக்கும், நம்ம வித்யாக்கும் இருக்கும். அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை.
இந்த ராத்திரியில இருந்துதான் புருஷன் பொண்டாட்டி உறவு ஆரம்பிக்குது. அம்மாடி வித்யா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க நீ. அட, யாராவது திருஷ்டி போட்டு வச்சு விடுங்களேன், எங்க யார் கண்ணும் பட்டுட கூடாதுல்ல. அட, இந்த காலத்துல அழகா இருக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த காலத்து பசங்களுக்கு அழகான பொண்ணு மட்டும்தான் தேவை. ஆமா, ரொம்ப கரெக்டா சொன்ன. அட, என்னோட 16 வயசு பேரன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னோட கல்யாணம் சாரி கட்டுற பொண்ணோட தான் நடக்கணும்னு. சாரி கட்டுற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்கல்ல. என்ன வித்யா, உன்னோட இந்த சந்தோஷமான ராத்திரி இன்னைக்கு மட்டுமா இல்ல நாளைக்கும் கண்டினியூ ஆகுமா? கௌதம பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சந்தோஷம் ஒரு வாரத்துக்கு இருக்கும்னு தோணுது. கேளுங்க கேளுங்க, அந்த ஷர்மி இருக்கால, அவங்க ஹஸ்பண்ட் 1 மாசத்துக்கு ரூம்ல இருந்து வெளியே வரலையா? சும்மா இரு, நீ மட்டும் என்ன மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? நீ தானே சொன்ன உன் ரூமை விட்டு 1 மாசம் வெளியே வரலன்னு. அது மட்டுமா, என் புருஷன் லீவ் போட்டு என் கூடவே இருந்தாரு. சும்மாவா இருந்தாரு? பார்ப்பா, ஒரு ராத்திரியா இருக்கட்டும், ஒரு வாரமா இருக்கட்டும், இல்ல ஒரு மாசமா இருக்கட்டும், கல்யாணமான புதுசுல தான் பொண்ணுங்க நம்ம பேச்ச கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆயுதமா மாறிடுவாங்க. இத பண்ணாத அதை பண்ணாதன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் அவங்க பேச்ச கேட்டாகணும். நான் வெளியே போயிட்டு வரேன், நீ வீட்டுல உட்காந்து சமையல் செஞ்சுட்டு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லுடா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை பேரை காதலிச்ச? அட, யாருக்கு தெரியும்? இவனுக்கு இவன் காதலோட அடையாளம் வாழ்க்கையில பாதி நாள இங்கேயும் அங்கேயும் ஓடி விளையாடிட்டு இருந்திருப்பான். மறுபடியும் ஏன் உடம்பு போல சந்தனத்தை பூசிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு பூசலையா என்ன? வாய் மூடு பிரீத்தி, இது சடங்கு. இன்னைக்கும் சந்தனம் பூசணும். அதுக்கு இல்லம்மா, இத பூசிக்கிட்டா இன்னும் அழகா இருப்பாங்க. அழகா இருந்தா தானே பார்க்க நல்லா இருக்கும். ப்ளீஸ், நான் ஏன் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி சந்தனத்துல பூசிக்க போறது இல்ல. என்னோட ஸ்கின் ஸ்மூத் அண்ட் சாஃப்டா தானே இருக்கு. நான் பியூட்டி பார்லருக்கு வேற போறேன். என்னம்மா சொல்றீங்க? என்ன தேவயானி இவ? இப்பவே இவ கல்யாண பொண்ணு மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. என்ன பண்றது, இந்த காலத்து பொண்ணுங்க சீக்கிரமா வளர்ந்துடுறாங்க. அட வித்யா, இந்த சந்தன பூசிக்கிற சடங்கெல்லாம் சரிதான். ஆனா புருஷனை கைக்குள்ள எப்படி வச்சுக்கணும் தெரியுமா தெரியாதா? அதுதான் எல்லாத்த விட முக்கியம்.
என்ன பண்ற நீ இங்க? உனக்கு என்ன வேலை? எவ்வளவு நேரமா? சீக்கிரம் அனுப்பிவீங்க. எவ்வளவு நேரம் மேக்கப் போடுவீங்க அன்னைக்கு? அப்பதானே உங்க அண்ணனுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா பொம்பளைங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? போ, இங்க இருந்து போ. போ. போறேன் மாதோ, ஒரு நிமிஷம். வேண்டாம் வேண்டாம், முதல்ல நீ போய் உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு அவனை நல்லா கவனிச்சுக்கோ, சரியா? அம்மா, அண்ணன் பால் குடிக்கிற குழந்தை இல்லம்மா. குழந்தைதான். அவன் இன்னும் குழந்தை மாதிரி தான் வெக்கப்படுறான். சரி, நீ உங்க அண்ணன் கிட்ட போய் உன்னோட இந்த வெக்கம் கட்டத்தனத்தை அவனுக்கும் கொஞ்சம் கொடு. நான் வெக்கம் கட்டவனா? இல்லையா பின்ன? லைட்டா. இந்த பக்கம், இந்த பக்கம். அம்மா என்னம்மா வால. மாப்பிள்ள, அங்க பார் வந்துட்டான் அடுத்த வாரிசுதாரர். வாரிசுதாரரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அடுத்த வெட்டிங் இந்த வீட்ல உனக்கு தானே, அப்போ அடுத்த மாப்பிள்ள நீ தானே. ஜெகதீஷ். வரேன் சார். எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு கேட்டியா? கேக்குறேன் சார். ஜெகதீஷ்ண்ணே, தொண்டையில காஞ்சு போச்சுண்ணே. சரிங்க சார். யார் யாரு ஜூஸ் சாப்பிட போறீங்கன்னு சொல்லுங்க. அட, இப்படி கேட்டா நல்லா இருக்கும். யார் யாரு பால் குடிப்பீங்கன்னு. சரி வாங்க. சரி சரி வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. என்னண்ணா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இல்ல அண்ணா, சும்மா நடிக்காத, எதுவும் தெரியாத மாதிரி. ஆனா நீங்க தானே எங்க ஹீரோ. உங்களை பத்தி காலேஜ் ஃபுல்லா சொல்லுவாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆதித்யா, நீ எப்ப பார்த்தாலும் பசங்க கூடவே சுத்திட்டு இருக்கிற. ஆனா உங்க அண்ணன் இருக்காரு, ஒரு பையனை கூட பக்கத்துல பார்க்க முடியாது, ஃபுல்லா பொண்ணுங்க தான் இருப்பாங்கன்னு. உன் பக்கத்துல எப்பவுமே பொண்ணுங்க இருப்பாங்களாமே. அந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தி கூட எனக்கு மனைவியா வரலையே. அண்ணே, அண்ணியோட அன்பு முகத்தை பார்த்த உடனே யாருக்கா இருந்தாலும் அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு தோணும். நீங்களும் அதே செய்யுங்க. அண்ணிய முதல்ல ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க, அப்புறம் அண்ணிய உங்களை புருஷன் ஆக்கிப்பாங்க. வா, ரொம்ப நல்ல அட்வைஸ் பண்ற. யாருக்கு வேணா ஃப்ரீயா அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப சுலபம். ஆனா அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஆனா கூடி சீக்கிரம் உங்க இடத்துக்கு வரதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன், இந்த ராத்திரியை சீக்கிரமா முடிச்சிருங்க. அப்பதான் காலையில என்ன பத்தி பேச முடியும். என்ன சொல்ற? வா வா, டான்ஸ் ஆடலாம் வா. இல்ல, நான் அவ எங்க இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா சீக்கிரமே பேச்ச ஆரம்பிச்சிடலாம். எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு ஆகணும். லைட் ஏன் போட்டே இருக்கு? நீ என்ன லைட் அணைக்க மறந்துட்டியா? இல்லப்பா, நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்பா அப்பா, ஜன்னலும் திறந்து இருக்கு. How is it possible? நான் ஜன்னல் கதவை எல்லாத்தையும் சாத்திட்டு தானே வந்தேன்.